தாய் வீடு, மே மாதம் 2025. புனுவெலும் பிரசானம், மத மறுப்பும் பேரருளும் திரையிறை இயலும். எழுதியவர் ஸ்வர்ணவேல். வாசிப்பவர் ராஜீவானந்த். நமது வாழ்நாளில் நான் கண்ட கனிவான கண்ணியமிக்க சமாதானம் மற்றும் சமத்துவத்தின் இறைதூதர் போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்களின் மறைவிற்கு அஞ்சலியாக பெரியாரின் மண்ணிற்கும் நான் எனது தங்கம் படத்தின் தொகுப்பிற்காக சென்ற ரோம் வாட்டிக்கனுக்கும் இடையில் அலைபாயும் என் மன ஓட்டத்தை நான் மதிக்கும் 2 பெருங்கலைஞர்களின் சினிமாவை பற்றிய சிந்தனை குறிப்புகளாக இங்கு பகிர்கிறேன். இந்த சிந்தனைகளின் ஊற்று புனுவெலிய பிரசானிய அறிஞர்களே. நான் இங்கு எனது வகுப்பறையில் பலமுறை பகிர்ந்த அவர்களின் சிந்தனைகளின் கடத்துக்குழாய் மட்டுமே. லூயி புனுவெல் 10 அசைவுகளில் கவிதை சார் மத மறுப்பு. லூயி புனுவெலின் சினிமா எனும் பிரபஞ்சத்தின் ஆழத்தையும் அதன் சிந்தனை துகள்களையும் விரித்துரைக்கும் அஞ்சலி இது. 1. கனவில் கீறிய கத்தி, Un chien andalou மற்றும் லாஜ் தோர். புனுவேலின் சினிமா ஞானஸ்நானம் ஒரு திறந்த ரணமாய் நிகழ்ந்தது. Un chien andalou-வும் லாஜ் தோரும் பகுத்தறிவின் விழியை மட்டும் கிழித்து திறக்கவில்லை, அவை கலாச்சார விழித்திரையையே குடைந்தன. சால்வடார் டாலியுடன் இணைந்து பிறந்த இந்த ஆதிகால படைப்புகள் பிரிவினைக்கும் கிளர்ச்சிக்குமான காட்சி அறிக்கைகள். இங்கு சர்ரியலிசம் வெறும் கலை அல்ல, அது வெடிக்கும் பீரங்கி. இப்படைப்புகளில் பகுத்தறிவற்றதன் வேர்கள் ஊடுருவுகையில் கதை ஓட்டம் அலறலுடன் மரணிக்கிறது. விழிகள் கிழிக்கப்படுகின்றன, பியானோக்கள் இறந்த கழுதைகளை சுமக்கின்றன. மயக்கமற்ற ஆசையின் தகிக்கும் சூரியனுக்கு கீழ் காலம் உருகுகிறது. இவை வெறும் செயலற்ற கனவுகள் அல்ல, முதலாளித்துவ பார்வையையும் தார்மீக நிலைப்பாடுகளையும் நொறுக்கும் வெடிப்புகள். 2. லாஸ் ஹூர்தெஸ் மற்றும் இனவியல் படுகொழி. பாரிஸின் அவங்கார்ட் கலை அரங்கங்களிலிருந்து ஸ்பெயினின் மறக்கப்பட்ட இருண்ட மூலைகளுக்கு லாஸ் ஹூர்தெஸ் புனுவெலின் ஆவணப்பட பயணத்தின் ஆழத்தை செதுக்குகிறது. ஆனால் இது நடுநிலை பார்வை அல்ல, இது கத்தியுடன் பயணிக்கும் இனவியல். குறியீட்டு யதார்த்தவாதம் சர்ரியலிச மாண்டேஜுடன் கலந்து யதார்த்தத்தையே அதன் சொந்த கனவாக உருமாற்றுகிறது. அரசியல் அவமதிப்பும் கவித்துவ ஏளனமும் சொட்டும் ஆவணமாகிறது. இது குறியீட்டு சர்ரியலிசம் அனுபவ பார்வையை வேண்டுமென்றே சிதைத்து நாகரிகத்தின் பார்வையே குற்றவாளியாக்குகிறது. 3. மெக்சிகன் நாடு கடத்தலும் பாட்டாளி வர்க்க மீட்பும். புனுவேலின் மெக்சிகன் காலம் 1947 முதல் 1960 சினிமா பாட்டாளி வர்க்கவாதத்தின் பாடப்படாத சிம்பொனியை இசைக்கிறது. லாஸ் ஓல்விடாடோஸ் முதல் நாசரீன் வரை புனுவேல் விளிம்பு நிலையின் புழுதியில் புனிதத்தை தோண்டி எடுக்கிறார். அவரது கதாபாத்திரங்கள் பிச்சைக்காரர்கள், அனாதைகள், வீழ்ந்த புனிதர்கள். நியோ ரியலிச அமைப்புகளின் ஊடேயும் சர்ரியலிசம் வெடிக்கிறது. கற்கள் மிதக்கின்றன, கனவுகள் குறுக்கிடுகின்றன. நீதி சிலுவையில் அறையப்பட்ட புனிதனைப் போல இடைநிறுத்தப்படுகிறது. இவை தார்மீக கதைகளில் சுற்றுப்பட்ட மத மறுப்புகள், கிளர்ச்சியின் ஒழுக்கச் செயல்கள். மெக்சிகன் படங்கள் புனுவெலின் கொல்லைப்புறத்திலிருந்து ஒலிக்கும் பிரசங்கங்கள். அங்கு சித்தாந்தம்
நம்பிக்கையுடன் ரத்தம் சிந்துகிறது. கொடுமை வழக்கத்தின் முகமூடியை அணிகிறது. 4. எல் ஒரு சாடிசத்தின் பிரயத்தனம். எல் இல் சித்தப்பிரமை சிற்றின்ப இறையியலாக உருவெடுக்கிறது. கதை ஒரு தூக்கு கயிறென இறுகுகிறது. ஒரு ஆணின் ஆவேசம், ஒரு பெண்ணின் மௌனம், ஒரு சமூகத்தின் உடந்தை. புனுவல் ஆணாதிக்கத்தை மட்டுமல்ல, ஆண் பைத்தியக்காரத்தனத்தின் கட்டமைப்புக்கே சவால் விடுகிறார். இது ஒரு தனிநபர் ஆய்வு அல்ல, இது ஆணாதிக்க நோயியலின் உடற்கூறாய்வு. புனுவேலுக்கு குரூரத்தின் ஆசான் என்ற பிம்பம் இருந்தபோதிலும் பெண் குரல்களை வெளிப்படுத்தும் அவரது விசித்திரமான திறமையை ஜான் க்ளோத் கேரியே குறிப்பிடுகிறார். 5. விரிதியானா மற்றும் தூய்மையின் தலைகீழாக்கம். விரிதியானா ஒரு நீதிக்கதை என்றால் அது நிந்தனையின் நீதிக்கதை. ஒரு கன்னியாஸ்திரியின் பக்தி சிற்றின்பத்தில் சிதைகிறது. பிச்சைக்காரர்களின் இரவு உணவு கடைசி விருந்தின் களியாட்ட பகடியாக மாறுகிறது. இந்த படம் அன்றாடத்தையே அவமதிப்பதாக மாற்றுகிறது. சர்ரியல் சின்னங்களின் கோரமான சிம்பனி வழியே ஆணாதிக்க மத ஒழுங்குகளை மறுகட்டமைக்கிறது. இங்கே ஒழுக்கம் கட்டுடைக்கப்படுகிறது. புனிதம் மனித ஆசையின் சேற்றில் புதைகிறது. 6. தேவதையும் விருந்தும். பிரெஞ்சு முத்தொகுதி. தி எக்ஸ்டர்மினேட்டிங் ஏஞ்சல் முதல் தி டிஸ்கிரீட் சார்ம் ஆஃப் த பூர்ஜுவாஸ் மற்றும் தி ஃபேண்டம் ஆஃப் லிபர்ட்டி வரை புனுவேல் தனது சமூக அழிவின் அரங்கை செம்மைப்படுத்துகிறார். முதலாளித்துவ வர்க்கம் உண்ணவோ வெளியேறவோ நினைவு கூறவோ முடிவதில்லை. இந்த படங்கள் சர்ரியலிச ஃபியூகுகள், பல ஓசை பாடல்கள். இங்கு மீண்டும் மீண்டும் நிகழ்தலே விமர்சனத்தின் பொறிமுறையாகுகிறது. புனுவேல் சமூக தர்க்கத்தின் சரிவை பிரதிபலிக்க கதையாடலை சிதற செய்கிறார். நையாண்டியாக தொடங்குவது மீவியர்பியலின் ஏளனத்தில் முடிகிறது. முதலாளித்துவ வர்க்கம் சுவர்களால் அல்ல, அவர்களின் சொந்த உரிமையின் அபத்தமான மந்த நிலையால் சிக்கியுள்ளது. 7. திரிஸ்தானா மற்றும் உரிமைக்கான உருவகம். திரிஸ்தானாவில் புனுவேல் ஆசைக்கும் சார்பு நிலைக்குமான சிக்கலான கொடுமையை நெய்கிறார். டான் லோப் திரிஸ்தானாவை மயக்கி முடக்குகிறார். உருவகமாகவும் உண்மையாகவும் அவள் விரக்தியடைந்த திறனின் உருவமாகிறாள். அவளது இறுதிச் செயல் கவித்துவ முரணுடன் செதுக்கப்பட்ட அமைதியான பழிவாங்கல். இது புனுவேலின் அமைதியான ஆயினும் கொடுமையான தருணம். தனிப்பட்டது அரசியல் ஆகிறது. உடல் வர்க்கம் மற்றும் பாலின படிநிலைகளின் போர்க்களமாக மாறுகிறது. 8. ஆசையின் தெளிவற்ற பொருள். பிரிவின் சிற்றின்பம். புனுவேலின் அன்னப்பாடல் தட் அப்ஸ்கியூர் ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசையர், அவரது சிதறுண்ட அடி. 2 கொன்சிட்டாக்கள். பொன்னிறமும் கருமையும், முதலாளித்துவமும் பாட்டாளி வர்க்கமும். ஆண் புரிதலின் சாத்தியமற்றத்தை நிழலாடுகின்றன. இந்த படம் பெண்ணிய விமர்சனத்தை எதிர்நோக்கியிருந்தது மட்டுமல்லாமல் வர்க்கம் மற்றும் பாலின உரிமைகளின் குறுக்கீட்டையும் எதிர்பார்த்தது. அதன் இறுதிப் படிமம் வெடிப்பின் விளிம்பில் நிற்கும் ஆசை. நவீன அதிருப்தியை பற்றிய புனுவேலின் தீர்க்க தரிசன பார்வைக்கு சான்று. சமகால சமூக அரசியல் அமைதியின்மை காட்சிகளில் விசித்திரமாக எதிரொலிக்கிறது.
9. முறையான மத மறுப்பு, ஒழுக்கமின்மையின் ஒழுக்கம். புனுவேலுக்கு ஒவ்வொரு இயக்கச் செயலும் ஒரு தார்மீக ஆத்திரமூட்டல். ஆயினும் அவரது மத மறுப்புகள் சூன்யவாதம் அல்ல, அவை நோயறிதல். புனுவேலின் கற்பித்தல் புதிய பார்வை அளவுகோல்களை கோரியதால் அவரது கலை துல்லியமாக நெய்யப்பட்ட மத மறுப்பாக இருந்தது. அவரது படங்கள் எதிர்ப்பு கோட்பாட்டு நூல்கள். அவை பார்வையாளரை சமூக கட்டமைப்புகளின் கொடுமையை எதிர்கொள்ள சவால் விடுகின்றன. கதார்சிஸ் அல்லது ஆழ்ந்த உணர்ச்சி தூய்மைக்கு வழிவகுக்காமல். 10. திறந்தே இருக்கும் கண்ணிமை, புனுவேலின் மறுவாழ்வு. புனுவேலை பார்ப்பது என்பது கற்றதை மறப்பது. அவரை படிப்பது என்பது ஆசை, சித்தாந்தம், அபத்தம் என்பவை முரண்பாடுகள் அல்ல, தோழர்கள் என்பதை அறிந்து கொள்வது. அவரது சினிமா தெளிவின் கொடுங்கோன்மைக்கு எதிரான ஒரு நிரந்தர எதிர்ப்பு செயல். புனுவேல் சொன்னது போல், ஒரு கிளாஸ் ஒயின் ஒரு கிளாஸ் மட்டுமல்ல, அது ஆசையைப் போல் எல்லையற்றது. ஒவ்வொரு படமும் ஒரு கவிதை காயமாகவே உள்ளது, ஒருபோதும் குணமடையாமல் எப்போதும் தன்னை எதிர்லயத்துடன் வெளிப்படுத்திக் கொண்டே. புனித மத மறுப்புகள். லூயி புனுவேல் மற்றும் சினிமாவில் பற்றுறுதியின் நெருக்கடி. நான் ஒரு நாத்திகன், கடவுளுக்கு நன்றி. லூயி புனுவேல். லூயி புனுவேலின் மதத்துடனான உறவு, குறிப்பாக கத்தோலிக்கம், ஒரே நேரத்தில் நெருக்கமாகவும் உருவ வழிபாட்டுக்கு எதிராகவும் ஊசலாடியது. ஒரு பக்தியுள்ள ஜேசுயிட் குடும்பத்தில் வளர்ந்து மதப்பள்ளியில் கல்வி கற்ற புனுவேல் கிறிஸ்துவத்தின் சின்னங்களையும் கட்டமைப்புகளையும் முரண்பாடுகளையும் ஒருபோதும் கைவிடவில்லை. மாறாக அவற்றை அவர் கட்டுடைப்புக்கான கருவிகளாக மறுசுழற்சி செய்தார். நாசரின், விரிடியானா, சிமோன் டெல் டெசியர்டோ, எல், தி மில்கி வே மற்றும் தட் அப்ஸ்க்யூர் ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசையர் போன்ற படங்கள் முழுவதும் புனுவேல் மதத்தை ஒரு பின்னணி சாரடாக அல்ல. புனுவேல் ஒரு மதத்தை ஒரு பின்னணி சரடாக அல்ல, மாறாக நல்லொழுக்கம், நம்பிக்கை, சடங்கு, ஒழுக்கம் பற்றிய கேள்விகளின் சர்ரியலிச விசாரணையின் கீழ் வெடிக்கும் ஒரு மையப் போர்க்கள வெளியாக அரங்கேற்றுகிறார். இந்த கட்டுரை புனுவேலின் மத விமர்சனத்தை மத மறுப்பின் சினிமா இறையியலாக ஊடுருவுகிறது. அவரது படங்கள் மதத்தை வெறுமனே கேலி செய்வதில்லை, மாறாக அதை ஒரு நெறிமுறை விசாரணையின் முறைமையாக பயன்படுத்துகின்றன. கோட்பாட்டிற்கும் வாழ்வெதார்த்தத்திற்கும், தூய்மைக்கும் துன்பத்திற்கும், பக்திக்கும் பாசாங்குத்தனத்திற்கும் இடையிலான பிளவுகளை அவை அம்பலப்படுத்துகின்றன. 1. நாசரின், இறை நம்பிக்கை எனும் புதிர். நாசரின் தூய்மையின் ஒரு ஜேசுவிட் சோதனையை முன்வைக்கிறது. அதன் நாயகன் தந்தை நசாரியோ கிறிஸ்துவை பின்பற்ற முனைகிறார். வறுமையையும் பணிவையும் தேர்ந்தெடுத்து விபச்சாரிகளுக்கும் குற்றவாளிகளுக்கும் கருணை காட்டுகிறார். ஆயினும் உலகம் அவரது பக்தியை தண்டிக்கிறது, அவரது தொண்டு குழப்பத்தை விளைவிக்கிறது, அவரது மன்னிப்பு துரோகத்தை அழைக்கிறது. இரட்சிப்புக்கு பதிலாக அவரது பாதை ஏமாற்றத்திற்கும் கைதுக்கும் இட்டுச் செல்கிறது. புனுவேலின் பார்வையில் நசாரியோ தியாகி அல்ல, அபத்தமாக
உருமாற்றப்படுகிறார். அவர் தார்மீக மதமறுப்பாளர் ஆகிறார். அவரது நல்லொழுக்கம் அவரை நிறுவனமயமாக்கப்பட்ட மதம், சமூகம் இரண்டிலிருந்தும் தனிமைப்படுத்தும் ஒரு ஆன்மா. அவரது துன்பம் மீட்பளிப்பதில்லை. சுழற்சியானது படம் எந்த மீயியற்சி முடிவையும் மறுக்கிறது. புனுவெலின் பார்வை இங்கு காஃப்காவின் கிறிஸ்துவ வழி போன்றது. நம்பிக்கை என்பது வெளியேற வழியில்லாத ஒரு சிக்கலான புதிர். 2. விரிடியானா, இறை அருளின் பகடி. விரிடியானா புனுவெலின் மிகவும் இறுகிய சினிமா சமய சிறுபயிற்சியை பிரதிபலிக்கிறது. ஒரு புதிய கன்னியாஸ்திரி ஒரு தோட்டத்தை மரபுரிமையாக பெற்று பிச்சைக்காரர்கள் மற்றும் பொருந்தாதவர்களை வைத்து கிறிஸ்தவ தொண்டு செய்ய முயற்சிக்கிறார். அவரது முயற்சிகள் கடைசி விருந்தின் இழிவான பகடியில் உச்சக்கட்டத்தை அடைகின்றன. அங்கு ஏழைகள் கேலி செய்கிறார்கள், குடிக்கிறார்கள், விருந்தை தீட்டுப்படுத்துகிறார்கள். அருள் பாவத்தால் அல்ல, லட்சியவாதத்தின் அப்பாவித்தனத்தால் களங்கப்படுத்தப்படுகிறது. புனுவெல் கத்தோலிக்க சடங்குகளை மட்டுமல்ல, புனிதத்தின் சினிமா மொழியையும், முகப்பு அமைப்புகள், நற்கருணை சின்னங்கள், ஒளி நிழல் விளக்குகள், கீழறுத்து வக்கிரமான மதத்தன்மையின் ஒரு காட்சியை நெய்கிறார். சிலுவை ஒரு குத்துவாளாகிறது. புனிதமானது ஆபாசமாகிறது. ரட்சிப்பு சிற்றின்பத்தில் சரிகிறது. விரிடியானாவில் தெய்வீக பொருளாதாரம் இல்லை. தோல்வியுற்ற பக்தியின் எச்சமும் ஆணாதிக்கத்தின் காமமும் மட்டுமே எஞ்சியுள்ளன. பிராங்கோவின் ஆட்சி ஸ்பெயினில் படத்தை தடை செய்தது. வாட்டிகன் அதை கண்டித்தது. புனுவெலை பொறுத்தவரை அதுவே நியாயப்படுத்துதல். ஒரு உண்மையான மதப்படம் திருச்சபையை அதிர்ச்சிக்குள்ளாக்க வேண்டும் என அவர் ஒரு முறை கேலியாக கூறியுள்ளார். 3. சிமோன் டெல் டெசியர்டோ, துறவரமும் சாத்தானிய பிரகாசமும். சிமோன் புனித சிமியோன் ஸ்டைலிட்ஸை மாதிரியாக கொண்ட ஒரு துறவி. பாலைவனத்தில் ஒரு தூணின் மேல் வாழ்கிறார். தனிமையும் பட்டினியையும் கொண்டு ஆன்மீக அறிவொளியை தேடுகிறார். ஆனால் அவரது தேடல் மீண்டும் மீண்டும் ஈடரிக்கப்படுகிறது. அற்புதங்களை தேடும் கிராமவாசிகள் அவரது மரபை கேள்விக்குள்ளாக்கும் பாதிரியார்கள். இறுதியாக பிசாசே அவரை பல்வேறு வேடங்களில் சோதிக்கிறாள். மான்ஹாட்டன் இரவு விடுதியில் ஒரு நவீன நடன கலைஞர் உட்பட. இங்கே புனுவெல் இடைக்காலத்தையும் நவீனத்தையும் இணைத்து ஆன்மீகம், வரலாறு அல்லது பொருள் முதவாதத்திலிருந்து தப்ப முடியாது என உணர்த்துகிறார். சிமோனின் முயற்சிகள் உன்னதமானவை, அதே சமயம் அபத்தமானவை. அவரது புனிதம் காட்சி பொருளாக குறைக்கப்படுகின்றது. இறுதி வெட்டு சிமோனை பாலைவனத்திலிருந்து 1960களின் டிஸ்கோதேக்கிற்கு இழுத்து செல்வது துறவரத்தை வழக்கற்று போனதாக ஆக்குகிறது. மதமறுப்பு, சர்ரியல் மாண்டாஜ், தற்காலிக இடப்பெயர்ச்சி மத தொடர்ச்சியை பலவீனப்படுத்துவதை சூட்டுகிறது. 4. தி மில்கி வே, மத மறுப்புகளின் சிறுபயிற்சி. தி மில்கி வே என்பது கிறிஸ்தவ மத மறுப்புகளின் வரலாற்றை வரைபடமாக்கும் ஒரு அலைந்து திரியும் பயணப்படம். நைசியா கவுன்சில் மற்றும் ஜான் செனிசத்திலிருந்து இரட்டைவாத பிரிவுகள் வரை 2 யாத்ரீகர்கள் கோட்பாடுவாதங்களையும் அற்புத அபத்தங்களையும் இறையியல் புதிர்களையும் சிந்திக்கின்றனர். புனுவேலின் கோட்பாட்டின் மீதான அணுகுமுறை பாண்டித்தியமானதல்ல, ஆனால்
மகிழ்ச்சியுடன் அதன் வேர்களை கீழிறக்கக்கூடியது. ஒரு பிஷப் கிறிஸ்துவின் இரட்டை இயல்பு பற்றி விரிவுரையாற்றுகிறார். அதே நேரத்தில் ஒரு குழந்தையை சுடத் தயாராகிறார். துண்டிக்கப்பட்ட கை ஒரு அற்புதத்தை செய்கிறது. படம் ஒரு சரியல் கேட்டகிசமாக மாறுகிறது. தெளிவை குழப்பத்துடன் இணைக்கிறது. இது வரலாற்று பாடம் அல்ல, வரலாற்றிலிருந்து விடுதலை. இந்த படத்தில் புனுவேல் மதத்தை சோகமாகவும் நகைச்சுவையாகவும் அரங்கேற்றுகிறார். தெய்வீகம் நழுவக்கூடியதாக, அணுக முடியாததாக, எப்போதும் மனித முட்டாள்தனத்தின் வழியே ஊடுருவிச் செல்கிறது. 5. புறம்போக்கு புனிதர்களும் நிந்தனை உருவங்களும். இந்த மையப்படங்களை தாண்டி புனுவேலின் முழு படைப்பும் இறையியல் துணை நூல்களால் நிரம்பியுள்ளது. எல் ஒரு பக்தியுள்ள மனிதனை காட்டுகிறது. அவனது மத உணர்வு சித்த பிரமையாகவும் பெண் வெறுப்பாகவும் மாறி கத்தோலிக்க ஒழுக்கம் ஆணாதிக்க வன்முறைக்கு எப்படி ஊட்டமளிக்கிறது என்பதை விமர்சிக்கிறது. இது எல்லா மதங்களுக்கும் பொருந்தும். தி எக்ஸ்டர்மினேட்டிங் ஏஞ்சல் ஒரு இரவு விருந்துக்கு பிறகு விவரிக்க முடியாதபடி அறையை விட்டு வெளியேற முடியாத முதலாளித்துவ விருந்தினர்களின் குழுவை கொண்டுள்ளது. பாவம் மீறல் அல்ல, ஒரு செயலை மீண்டும் மீண்டும் செய்தல் என பரிந்துரைக்கிறது. அது அன்றாடம் நாம் செய்யக்கூடிய உணவருந்துதலாக கூட இருக்கலாம். தட் அப்ஸ்கியூர் ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசையர் வெளித்தோற்றத்தில் சிற்றின்ப அவசியத்தை பற்றியது. ஆசை சடங்கை எவ்வாறு பின்பற்றுகிறது என்பதை காட்டுகிறது. கதாநாயகரின் காமம் அவமானம் மற்றும் இயலாமையின் திருவற்சாதனமாக மாறுகிறது. இந்த எல்லா படங்களிலும் புனிதமானது அதிகாரம், கட்டுப்பாடு, மாயை ஆகியவற்றின் முகமூடியாக அவிழ்க்கப்படுகிறது. மத மறுப்பு, நம்பிக்கை மற்றும் அருள். புனுவேலின் சினிமா எளிமையான அர்த்தத்தில் நாத்திகமோ மதச்சார்பற்றதோ அல்ல. அவர் மதத்தை நிராகரிக்கவில்லை, அவர் அதை ஊடுருவுகிறார். அதன் முரண்பாடுகளை ஆராய்கிறார். அதன் படிநிலைகளை கேலி செய்கிறார். அதன் சின்னங்களை மறுகட்டமைக்கிறார். அவரது படங்கள் மத மறுப்பின் ஒழுக்கங்கள். அவை பார்வையாளர்களுக்கு போதனையை அல்ல, வேதனையை வழங்குகின்றன. வெளிப்படுவது ஆன்மீக தெளிவின்மையின் ஒரு சினிமாவாகும். அங்கு நம்பிக்கை ஒளி வீசுவதில்லை, ஆனால் நிறுவனமயமாக்கத்திலிருந்து விலக்கப்படுகிறது. அவரது படங்களில் வசிக்கும் குருடர்கள் மற்றும் பிச்சைக்காரர்களைப் போல புனுவேல் நம்மை இறைப்பற்றை நோக்கி தடுமாறச் செய்கிறார். தெளிவுடன் அல்ல, அவமதிக்கும் பக்தியுடன். அவர் உண்மையான அர்த்தத்தில் அபத்தத்தின் இறையியலாளர். லூயி புனுவேல் மற்றும் ஆசையின் புதிர். அடக்குமுறை மற்றும் திரும்ப திரும்ப செய்தலின் ஒரு சினிமா. பாவம் இல்லாத செக்ஸ், உப்பு இல்லாத முட்டை போன்றது. லூயி புனுவேல். லூயி புனுவேலின் சினிமாவில் ஆசை என்பது வெறும் சிற்றின்பமானது அல்ல, அது இருத்தளியில் சார்ந்தது. ஒவ்வொரு இடப்பெயர்ச்சி, ஒவ்வொரு முறிவு, யதார்த்தத்தின் ஒவ்வொரு சர்ரியல் தலைகீழாக்கத்தின் பின்னுள்ள எரிபொருளது. ஒரு கருப்பொருள் என்பதை விட புனுவேலின் படங்கள் வேட்கை முறையான கொள்கையாக செயல்படுகிறது. அதன் விரக்தி, ஒத்திவைப்பு, தலைகீழாக்கம் ஆகியவை அவரது கதைகளின் கட்டமைப்பை நெய்கின்றன. The discreet charm of the bourgeois belle de jour, that obscure object of desire அல்லது எல் ஆக இருந்தாலும் ஆசை ஒருபோதும் நிறைவேற்றப்படுவதில்லை. அது முடிவில்லாமல் இடம்பெயர்கிறது. சின்னங்கள், கனவுகள், சடங்குகள், அபத்தங்கள் வழியே மத்தியஸ்தம் செய்யப்படுகிறது. உளப்பகுப்பாய்வுக்கு கோட்பாடு மற்றும் சித்தாந்தம், அடக்குமுறையின் மார்க்சிய விமர்சனங்கள் ஆகியவற்றிலிருந்து ஒளியை பெற்று இந்த பகுதி புனுவேலின் வேட்கையின் மீதான சினிமா அணுகுமுறையை தனிப்பட்ட நோயியல் மற்றும் அரசியல் உருவகம் ஆகிய இரண்டாகவும் ஊடுருவுகிறது. 1. சமூக சடங்காக ஆசை.
தி டிஸ்க்ரீட் சார்ம் ஆஃப் த பூர்ஜுவாஸ். புனுவேலின் சில படங்கள் தி டிஸ்க்ரீட் சார்ம் ஆஃப் தி பூர்ஜுவாஸ் போல அடக்குமுறைக்கும் திரும்ப திரும்ப செய்தலுக்குமான இடைவினையை நேர்த்தியாக நாடகமாக்குகின்றன. முன்னுரை ஏமாற்றும் வகையில் எளிமையானது. ஒரு உயர்தர நண்பர்கள் குழு இரவு உணவு சாப்பிட முயற்சிக்கிறது. ஆனால் அவர்களின் உண்ணும் முயற்சிகள் தொடர்ந்து குறுக்கிடப்படுகின்றன. மரணம், கனவுகள், போர் விளையாட்டுகள், திருச்சபை ஒப்புதல் வாக்குமூலங்கள், நாடக வெளிப்பாடுகள் வழியே. இங்கே ஆசை ஒரு வளையமாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. பாத்திரங்கள் எப்போதும் மேஜையில் அமர்ந்திருக்கிறார்கள், ஆனால் ஒருபோதும் உணவளிக்கப்படுவதில்லை, பூசிப்பதில்லை. அவர்களின் பசி உணவு, செக்ஸ் அல்லது உரையாடலுக்காக அதிகரித்து வரும் விசித்திரமான ஊடுருவல்களால் தடுக்கப்படுகிறது. புனுவேல் இந்த குறுக்கீடுகளை சீரற்ற சர்ரியலச கேலிகளாக அல்ல, மாறாக சமூக வெளிப்பாட்டின் வழிமுறைகளாக வடிக்கிறார். ஒவ்வொரு இடையூறும் முதலாளித்துவ நாகரிகத்தின் சித்தாந்த அடித்தளங்களை வெளிச்சமிடுகிறது. சாப்பாட்டு சடங்கு, நேர்த்திக்கும் கட்டுப்பாட்டிற்குமான சின்னம், சட்டவிரோத உறவுகள், போதைப்பொருள் கடத்தல், இராணுவ உடந்தை, தார்மீக பாசாங்குத்தனத்தின் வலையை மறைக்கிறது. ஆசை பின்னர் காமத்தால் மட்டும் கட்டுப்படுத்தப்படுவதில்லை, ஆனால் சமூக குறியீட்டு ஒழுங்கால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்பது புலனாகிறது. பாத்திரங்கள் இரவு உணவு மேஜைக்கு திரும்பும் கட்டாயத்தன்மை ஃப்ராய்டின் மரண உந்துதலை தூண்டுகிறது. மேலும் அவர்களால் உட்கொள்ள இயலாமை ஒரு வகையான வக்கிரமான நற்கருணையை குறிக்கிறது, அங்கு சடங்கு வாழ்வாதாரத்தை இடமாற்றுகிறது. புனுவேலில் முதலாளித்துவ வர்க்கம் வில்லன்கள் அல்ல, பழக்கத்தின் தானியங்கி இயந்திரங்கள். ஆசைக்கு முடிவில்லை, ஏனெனில் அதன் பொருளாதாரம் அதிகாரத்தின் செயல்திறன் மூலம் திருப்தியை ஒத்திவைப்பதாகும். 2. மாசோகிச உடல். பெல் டி ஜோர். பெல் டி ஜோரில் செவரின் ஒரு முதலாளித்துவ இல்லத்தரசி இரட்டை வாழ்க்கை வாழ்கிறார். அவர் தனது திருமணத்திற்குள் கற்பை பராமரிக்கும் போது பிற்பகல்களை ஒரு விபச்சார விடுதியில் வேலை செய்வதில் கழிக்கிறார். புனுவேல் பார்வையாளரை அவரது கற்பனை வாழ்வில் மூழ்கடிக்கிறார். எல்லைகள் கரையும் வரை கனவுகளையும் யதார்த்தத்தையும் பிணைக்கிறார். இங்கே ஆசை இன்பத்தை தேடுவது பற்றியல்ல, அடையாளத்திலிருந்து தப்பிப்பது பற்றியது. செவரினின் மசோகிசம் அவரது நிலையான சமூக பாத்திரத்திற்கு எதிரான ஒரு கிளர்ச்சியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. திருமணத்தின் மலட்டு உலகில் அவர் வீட்டின் தேவதை, விபச்சார விடுதியில் அவர் பன்முகத்தன்மையின் புரிந்து கொள்ள முடியாத உருவமாக மாறுகிறார். சமர்ப்பிப்பவர், கட்டளையிடுபவர், பேய் போன்றவர். புனுவேல் அவளது ஆசையை ஒரு முரண்பாடாக அரங்கேற்றுகிறார். அவள் விரும்பாததை விரும்புகிறாள். இன்பம் அவமானத்தின் மூலம் மட்டுமே அணுகப்படுகிறது, ஆனால் அந்த அவமானம் சுதந்திரமாக சுட்டப்படுகிறது. படத்தின் கட்டமைப்பு இந்த முரண்பாட்டை பின்பற்றுகிறது. விழிப்புக்கும் கனவு நிலைகளுக்கும் இடையே மாறி மாறி கற்பனையை ஒருபோதும் தீர்க்கவில்லை. இது மற்றமையின் ஆசை என லக்கானிய கருத்துக்களுடன் ஒத்துப்போகிறது. எப்போதும் நடுவிணக்கம் செய்யப்படுகிறது, ஒருபோதும் நேரடியாக இல்லை. 3. அணுக முடியாததாக ஆசை. That obscure object of desire. புனுவேலின் இறுதி படம் That obscure object of desire. வயதான டான் மேடியோவின் மழுப்பலான காதல் ஆர்வலரான கொன்சிட்டாவாக 2 நடிகைகள், கரோல் ஃபுகே மற்றும் ஏஞ்சலா மோலினா, நடிக்க வைப்பதன் மூலம் ஆசையின் பிளவுபட்ட தன்மையை எழுத்துப்பூர்வமாக்குகிறது. கொன்சிட்டா
மயக்கி தடுக்கிறார், அழைக்கிறார், மறுக்கிறார். அவரது இரட்டைத்தன்மை பார்வையாளரையும் அவரை பின்தொடர்பவரையும் குழப்புகிறது. புதுமையின் ஒரு கருவியாக இருப்பதை விட இரண்டு கொன்சிட்டாக்கள் ஆசையை ஒரு நிலையான பொருளாக குறைக்க இயலாமையை நாடகமாக்குகின்றன. இரண்டு நடிகைகள் ஒரு பெண்ணின் அம்சங்கள் அல்ல, அவர்கள் வர்க்க உடல்கள். கருமையானவர் பாட்டாளி வர்க்கம், பொன்னிறமானவர் முதலாளித்துவம். டான் மேடியோவின் கொன்சிட்டாவை தேடுவது சிற்றின்பமானது மட்டுமல்ல, காலனித்துவமானது. உடைக்க முடியாத மற்றொன்றை உடைக்க முயற்சிப்பது. படம் ஒரு வெடிப்புடன் முடிகிறது. உண்மையில் ஒரு பயங்கரவாத குண்டு தெருவில் வெடிக்கிறது. புனுவேல் எப்போதும் தீர்க்கதரிசி. தனிப்பட்ட ஆசையின் நோயியலை பொது வாழ்வின் வன்முறையுடன் இணைக்கிறார். காட்சி ஒரு சர்ரியல் நீள்வட்டம். வரலாறு காதல் கற்பனையில் வெடிக்கிறது. சிற்றின்பத் தீர்வின் எந்த மாயைகளையும் சிதறடிக்கிறது. 4. ஃபெட்டிஷ் மற்றும் ஃபாசிசம். எல் மற்றும் திரிஸ்தானா. எல் ஒரு பக்தியுள்ள சித்த பிரம்மை கொண்ட மனிதன் தனது கட்டுப்பாட்டுக்கான ஆசையை மனைவியின் மீது செலுத்துகிறான். அவளை கண்காணித்து கற்பனை செய்யப்பட்ட துரோகங்களுக்காக தண்டிக்கிறான். திரிஸ்தானாவில் ஒரு வயதான மனிதன் ஒரு இளம்பெண்ணை வளர்த்து ஆதிக்கம் செலுத்துகிறான். அவளது அமைதியான கிளர்ச்சி உளவியல் பழிவாங்கலை கோரும் வரை. இரண்டு படங்களும் ஆசையை அதிகாரமாக விசாரிக்கின்றன. அவை சிற்றின்ப இயக்கத்தை அல்ல, பாசிச பதற்றத்தை பிரதிபலிக்கின்றன. புனுவேல் உடைமையை அன்புடன், தூய்மையை கண்காணிப்புடன் இணைக்கும் கத்தோலிக்க ஆணாதிக்க கலாச்சாரங்களை விமர்சிக்கிறார். ஃபெட்டிஷ், அது பாதமாக இருந்தாலும், சிலையாக இருந்தாலும், மணியாக இருந்தாலும் ஒருபோதும் அப்பாவியாக இருப்பதில்லை. அது ஆசை ஒழுக்கமாக மாறும் தருணத்தை குறிக்கிறது. அங்கு சிற்றின்பம் சட்டமாகிறது. 5. ஆசையின் கட்டமைப்பு இலக்கணம். புனுவேலின் படங்கள் முழுவதும் ஆசை ஒரு கட்டமைப்பு இலக்கணத்தை பின்பற்றுகிறது. தாமதம். ஒவ்வொரு தேடலும் குறுக்கிடப்படுகிறது. இரட்டைத்தன்மை. ஆசையின் பொருள்கள் பிளவுபடுகின்றன. இடப்பெயர்ச்சி. கனவுகள் யதார்த்தத்தை தொற்றி அரங்கேற்றுகின்றன. மறுப்பு. அருகாமையின் தருணங்களில் கூட நுகர்வு இல்லை. சித்தாந்தம். ஆசை உள்ளுணர்வு அல்ல என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த இலக்கணம் லக்கானின் கூற்றை எதிரொலிக்கிறது. மனிதனின் ஆசை மற்றமையின் ஆசை. புனுவேலை பொறுத்தவரை அந்த மற்றவர் எப்போதும் சமூகம், மதம், வர்க்கம் மற்றும் பார்வையாளர்கள். அவர்களே நமது பிடியிலிருந்து நழுவும் சின்னங்களின் மீது அர்த்தத்தை செலுத்துகிறார்கள். புனுவேலின் சிற்றின்ப முழுமையற்ற சினிமா. லூயி புனுவேல் சிற்றின்ப படங்களை உருவாக்கவில்லை. அவர் சிற்றின்ப நிறைவின் சாத்தியமற்ற தன்மை பற்றிய படங்களை நெய்தார். அவரது சினிமா என்பது விரக்தியடைந்த சடங்கு, ஒதுக்கி வைக்கப்பட்ட உணவு, அடைய முடியாத பெண்களின் அரங்கம். ஆனால் இந்த ஒத்திவைப்பிற்குள் ஒரு அரசியல், கவிதை பார்வை உறங்குகிறது. தீர்வை மறுப்பதன் மூலம் வேட்கை எவ்வாறு உருகொள்கிறது, கையாளப்படுகிறது, புராணமயமாக்கப்படுகிறது என்பதை பார்க்க புனுவேல் நம்மை சவால் விடுகிறார். தி டிஸ்கிரீட் சார்ம் ஆஃப் தி போர்ஜுவாஸில் பாத்திரங்கள் முடிவில்லாமல் எங்கும் சென்றடையாத ஒரு சாலையில் நடக்கிறார்கள். அது புனுவேலின் ஆசையின் கருத்தாக்கத்தின் கச்சிதமான படிமம். தெளிவிற்கான பாதை அல்ல, மாயையின் ஒரு யாத்திரை. அருள் மற்றும் மதமறுப்பு. லூயி புனுவேல் மற்றும் ராபர்ட் பிரெசானின் புனித சினிமாக்கள். நான் ஒரு நாத்திகன், கடவுளுக்கு நன்றி. லூயி புனுவேல்.
சிந்தனைகளை மறைத்துவை, ஆனால் மக்கள் கண்டறியும் வகையில். மிக முக்கியமானது மிகவும் மறைக்கப்பட்டதாக இருக்கும். ராபர்ட் பிரசான். சினிமா லூயி புனுவேல் மற்றும் ராபர்ட் பிரசானின் கைகளில் இறையியல் மோதல் மற்றும் மீவியற்பியல் விசாரணைக்கான ஒரு களமாக உருமாறுகிறது. இரண்டு இயக்குநர்களும் மதம், இரட்சிப்பு, அருளின் மர்மங்களுடன் ஈடுபடுகிறார்கள். ஆயினும் அவர்களின் பாதைகள் வியத்தகு முறையில் வேறுபடுகின்றன. பிரசான் ஒரு கத்தோலிக்க மாயவாத துறவற வடிவ மற்றும் தார்மீக தீவிரம் வழியே ஆன்மீக மீயியற்சியின் ஒரு சினிமாவை கட்டமைக்கிறார். புனுவேல் ஜேசுயிட் வெளிகளில் கல்வி கற்ற ஒரு நாத்திகர். நிந்தனையை விமர்சனமாக அரங்கேற்றுகிறார். அவரது சர்ரியலச படங்கள் நிறுவனமயமாக்கப்பட்ட மதத்தின் பாசாங்குத்தனங்களையும் மனித நல்லொழுக்கத்தின் தோல்விகளையும் கட்டவிழ்க்கின்றன. இந்த பகுதி இங்கு புனுவேல் மற்றும் பிரசான் தங்களின் அந்தந்த திரைப்படங்களில் மதம் மற்றும் இறையருளின் கருப்பொருள்களை எவ்வாறு கையாளுகிறார்கள் என்பதை ஆராய்கிறது. இரண்டு இயக்குநர்களும் தனித்துவமான இறையியல் சினிமாக்களை வழங்குகிறார்கள் என்று வாதிடுகிறேன். பிரசான் அமைதியான மீட்பின் திரைப்பட மேதையாக, புனுவேல் தெய்வீக இல்லாமையின் கவிஞராக. 1. துறவற படிமம். பிரசானின் அருளின் சினிமா. பிரசானின் சினிமா சைகை மற்றும் ஒலி வெளிப்பாட்டின் சிக்கனத்தால் குறிக்கப்படுகிறது. அவரது மாதிரிகள் ஒரே மாதிரியான தோணியில் பேசுகிறார்கள். அவரது காட்சி அமைப்பு நாடகத்தன்மையிலிருந்து அகற்றப்பட்டுள்ளது. டயரி ஆஃப் அ கண்ட்ரி பிரீஸ்ட் இல் இளம் பாதிரியார் உடல் ரீதியாகவும் மற்றும் ஆன்மீக தனிமையினாலும் துன்புறுகிறார். அவரது திருச்சபை அவரை எதிர்க்கிறது. அவரது உடல் உருகுகிறது. ஆனால் இறுதி வரிகள் எல்லாமே அருள்தான் படத்தை இருத்தலியல் விரக்தியிலிருந்து இறையியல் உறுதிப்பாட்டிற்கு உயர்த்துகின்றன. அருள் சம்பாதிக்கப்படுவதில்லை. அது அமைதியாகவும் கண்ணுக்கு தெரியாமலும் துன்புறும் ஆன்மாவின் மீது கீழிறங்குகிறது. பிரசானின் அருள் பற்றிய கருத்து அகஸ்டினியின் பள்ளியை சார்ந்தது. அது உள்ளார்ந்தது, பெரும்பாலும் அடையாளம் காண முடியாதது, உலக வெற்றியில் இருந்து வேறுபட்டது. பிரசானின் அழகியல் ஒழுக்கம் அவரது பாத்திரங்களின் ஆன்மீக கடுமையை பிரதிபலிக்கிறது. சொற்பமான காட்சிகள், தடுத்து நிறுத்தப்பட்ட உணர்ச்சிகள், உள்விவரிப்பு ஆகியவை காட்ட முடியாததை, தெய்வீக தலையீட்டின் மர்மத்தை தூண்டுவதற்கு உதவுகின்றன. அசாத் பல்தசாரில் துன்புறும் கழுதை ஒரு கிறிஸ்துவ உருவமாக மாறுகிறது. எதிர்ப்பு இல்லாமல் தாங்குகிறார். இறுதி காட்சியில் அவர் செம்மறி ஆடுகளால் சூழப்பட்ட ஒரு வயலில் தனியாக இருக்கிறார். இது ஆன்மீக தூய்மையின் ஒரு படிமம், ஆரவாரம் இல்லாத தியாகம். பிரசானின் சினிமா ஆத்ம அறிதலை பற்றிய பயணமே. இங்கு மீயியற்சி பணிவு, மௌனம், நீடித்த அருள் வழியே எட்டி பார்க்கப்படுகிறது. 2. நிந்தனையும் பரிகாசமும். புனுவேலின் மதமறுப்பின் சினிமா. பிரசானின் சினிமா புனித மினிமலிசமாக இருந்தால், புனுவேலின் சினிமா குறியீட்டு மிகுதியின் ஒரு பெருங்கலகம். விரிடியானாவில் ஒரு புதிய கன்னியாஸ்திரி கிறிஸ்தவ தொண்டை வாழ முயற்சிக்கிறார். அவரது லட்சியவாதம் ஒழுக்கக்கேட்டில் முடிகிறது. ஏழைகள் அவரை கேலி செய்கிறார்கள். அவரது வீட்டை சூறையாடுகிறார்கள். கடைசி விருந்தின் கோரமான பகுதியை அரங்கேற்றுகிறார்கள். இந்த படம் வேட்டிகனால் கண்டிக்கப்பட்டது. இங்கே அருள் மீட்பளிக்கக்கூடியது அல்ல, அது சாத்தியமற்றது.
கிறிஸ்தவ நல்லொழுக்கம் அதன் முரண்பாடுகளின் எடையின் கீழ் சரிந்து விடுகிறது. புனுவேலின் விமர்சனம் கோட்பாடாக மதத்தை பற்றியது மட்டுமல்ல, அதிகாரமாக மதத்தை பற்றியதும் ஆகும். நாசரேனில் தந்தை நாசரியோவின் கிறிஸ்துவ போன்ற தொண்டு மகிமைக்கு அல்ல, சமூக சிதைவுக்கு வழிவகுக்கிறது. அவர் ஒரு விபச்சாரிக்கு உதவுகிறார், அதற்காக தண்டிக்கப்படுகிறார். அவரது தீவிர பணிவு பைத்தியக்காரத்தனமாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. படம் அருளுடன் முடிவதில்லை, ஆனால் தெளிவின்மையுடன் முடிகிறது. ஒரு விவசாயி அவருக்கு ஒரு அன்னாசி பழத்தை வழங்குகிறார். பாதிரியார் தயங்குகிறார். சிமோன் டெல் டெசியர்டோவில் புனுவேல் துறவரத்தை கேலி செய்கிறார். சிமோன் பாலைவனத்தில் ஒரு தூணின் மேல் வாழும் ஒரு தூண் புனிதர், பிசாசால் துன்புறுத்தப்படுகிறார். படம் திடீரென்று 1960களின் இரவு விடுதியில் முடிகிறது. பாலைவனத்திலிருந்து டிஸ்கோவிற்கு மாறுவது சர்ரியல் மட்டுமல்ல, அது இறையியல் சூன்யவாதம். வரலாறுக்கு வெளியே எதுவும் இல்லை, அருளுக்கு தூய்மையான தளம் இல்லை, புனித தன்மையும் கூட. 3. படிமத்தின் 2 இறையியல்கள். புனுவேல் மற்றும் பிரசானின் சீரிய தேர்வுகள் அவர்களின் ஆன்மீக தத்துவங்களை நிழலாடுகின்றன. ஒலியும் குரலும். பிரசானின் ஒலி வடிவமைப்பு உட்புறத்தை வலியுறுத்துகிறது. ஒலி ஆன்மீகத்தை உள்ளுணரக்கூடிய ஒரு இடைவெளியை உருவாக்குகிறது. புனுவேல் மாறாக ஒலியின் ஊர்த்த மாறுபாட்டில் மகிழ்கிறார். மத சடங்கின் புனிதத்தை கேலி செய்கிறார். உடலும் சைகையும். பிரசான் சிற்றின்ப உடலை மறுக்கிறார். கைகள், கால்கள், இயந்திர இயக்கம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறார். புனுவேல் உடலின் மிகுதியை தழுவுகிறார். ஃபெட்டிஷ்கள், கசையடிகள், ஆசையும் மதக்குற்ற உணர்வும் பிணைக்கப்பட்டுள்ளன. புனுவேலை பொறுத்தவரை விரத கட்டுப்பாடுகளின் அடக்குமுறை புனிதத்தன்மை அல்ல, அது நோயியல். கட்டமைப்பு. பிரசானின் படங்கள் ஆன்மீக முன்னேற்றத்தை சுற்றி கட்டமைக்கப்பட்டுள்ளன. புனுவேல் சுழல்களையும் குறுக்கீடுகளையும் விரும்புகிறார். அவரது கதைகள் தீர்வை மறுப்பதன் மூலம் மீட்பை பகடி செய்கின்றன. 4. மீட்பும் அம்பலப்படுத்துதலும். அருளின் மீதான அவர்களின் அணுகுமுறையில் பிரசானும் புனுவேலும் எதிர் தரிசனங்கள் வழங்குகிறார்கள். பிரசான் அருள் உண்மையானது, ஆனால் அது மறைவிடத்தில் உள்ளது. அதை துன்பம் உன்னதமாக்குகிறது, மௌனம் வெளிப்படுத்துகிறது. புனுவேல் அருள் ஒரு பொய். மதம் கருணையாக உடையணிந்த போலி நிறுவனம். புனிதர்கள் கேலி செய்யப்படுகிறார்கள். தொண்டு வீணானது. கடவுள் அவர் இருந்தால் அறையை விட்டு வெளியேறிவிட்டார். ஆயினும் 2 இயக்குனர்களும் மனித துன்பத்தின் மர்மத்தை தொடர்கிறார்கள். புனுவேலில் இந்த மர்மம் கோரமானது, தீர்க்கப்படாதது. பிரசானில் அது சோகமானது, ஆனால் சாத்தியமான மீட்பளிக்கக்கூடியது. இருவரும் சினிமாவின் கருவிகளை பிரசங்கிக்க அல்ல, கேள்வி கேட்க, நிச்சயமற்ற தன்மையை சீர்குலைக்க பயன்படுத்துகிறார்கள். பிரசான் சந்தேகிக்கும் விசுவாசி என்றால் புனுவேல் நம்பிக்கையின் இல்லாமையை விசனப்படுத்தும் நாத்திகர். சொர்க்கத்திற்கும் பூமிக்கும் இடையில் சினிமா. லூயி புனுவேலும் ராபர்ட் பிரசானும் வெவ்வேறு ஆன்மீக விண்மீன் கூட்டங்களை சேர்ந்தவர்கள். ஆயினும் அவர்களின் படங்கள் ஒரு பகிரப்பட்ட சுற்றுப்பாதையை ஆக்கிரமித்துள்ளன. இருவரும் கண்ணுக்கு தெரியாததை காட்சிப்படுத்த, மொழிக்கும் வடிவத்திற்கும் அப்பாற்பட்டதை தொட முற்படுகிறார்கள். ஒருவர் இறக்கும் பாதிரியாரின் மௌனத்தில் இயற்சியை காண்கிறார். மற்றவர் ஒரு குத்துவாளாக மாறிய சிலுவையின் வடிவத்தில் கேலியை காண்கிறார்.
அவர்களின் படங்கள் வெறுமனே மதத்தை பற்றியவை அல்ல. அவை சினிமா இறையியல்கள், மத மறுப்பும் புனிதமும் கலந்தவை. அதன் அருள் புனிதத்தை எதிர்கொள்ளும் தைரியத்தில் ஒளிர்கிறது. அருளின் மௌனம், ராபர்ட் பிரசான் மற்றும் மீ இயற்சியின் சினிமா இறையியல். மக்கள் ஒரு படத்தை புரிந்து கொள்வதற்கு முன்பு அதை உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ராபர்ட் பிரசான். ராபர்ட் பிரசானின் சினிமா ஆழ்ந்த ஆன்மீக உள்நோக்கத்தின் பிரதிபலிப்பு. அவரது படங்கள் வடிவத்தில் சுருக்கமானவை, சிக்கனமானவை, ஆனால் மீவியற்பியல் அதிர்வில் செழிப்பானவை. கத்தோலிக்க சிந்தனையில் அடித்தளமிடப்பட்ட ஒரு சினிமா இறையியலை இயற்றுகின்றன, ஆயினும் கோட்பாடு எல்லைகளை மீறுகின்றன. பிரசான் கத்தோலிக்க திரைப்பட இயக்குனர் என்ற முத்திரையை நிராகரித்தாலும் அவரது படைப்புகள் மத படிமங்கள், மீட்பளிக்கும் ஏக்கம் மற்றும் அருளின் மர்மத்தால் நிறைந்துள்ளன. இந்த கட்டுரை இங்கு பிரசானின் படங்கள் மினிமலிச அழகியல், தார்மீக நீதி கதைகள், ஆன்மீக முரண்பாடுகள் மூலம் ஒரு மத பார்வையை எவ்வாறு உருவாக்குகின்றன என்பதை ஆராய்கிறது. பிரசான் மதத்தை பற்றிய படங்களை உருவாக்கவில்லை, அவர் அனுபவத்தில் மதத்தை உணரக்கூடிய படங்களை உருவாக்குகிறார். அவரது சினிமா பார்வையாளரை மீ இயற்சியின் பிரசன்னத்திற்கு திறக்கிறது. காட்சி அல்லது அற்புதம் மூலம் அல்ல, ஆனால் அமைதியான துன்பம், அன்றாட சைகைகள், அவரது பாத்திரங்களின் தீவிர உள்நோக்கம் வழியே. 1. பேரருளின் சினிமா. பிரசானின் ஆன்மீக பார்வைக்கு மையமானது அருளின் கருத்து. வாழ்ந்த, பெரும்பாலும் கண்ணுக்கு தெரியாத அனுபவமாக டைரி ஆஃப் அ கண்ட்ரி பிரீஸ்டில் ஒரு இளம் பாதிரியார் ஆன்மீக நெருக்கடியையும் உடல் வலியையும் அனுபவிக்கிறார். படம் எல்லாம் அருள்தான் என்ற வார்த்தைகளுடன் முடிகிறது. அருள் வெற்றி மூலம் வருவதில்லை, அது எப்போதும் உணரக்கூடியதாகவும் இல்லை. அது விரக்திக்கு பிந்தைய மௌனத்தில், துன்பத்திற்கு அடிபணிவதில், தோல்வியை ஏற்றுக்கொள்வதில் வெளிப்படுகிறது. பிரசானின் அருள் அகஸ்டினியன் மற்றும் பாஸ்கலியன் வழியை பின்தொடர்வது. அது சம்பாதிக்கப்படாதது, தகுதியற்றது, அளவிட முடியாதது. பிரசானின் கடவுள் மறைக்கப்பட்டவர். பார்வையாளருக்கு ஒருபோதும் தெய்வீகத்தின் படிவம் அளிக்கப்படுவதில்லை. அருள் சோகத்தை பொருளுடன் கதிர்வீச்சு செய்யும் ஒரு வகையான இல்லாமையாக தோன்றுகிறது. அதன் பிரசன்னம் அதன் கண்ணுக்கு தெரியாத தன்மை மூலம் உணரப்படுகிறது. 2. திரையியல். பிரசானின் கடின அழகியல் வெறுமனே அழகு சார்ந்ததல்ல, அது இறையியல். அவர் சினிமாவிலிருந்து நாடகத்தன்மையை அகற்றுகிறார். தொழில்முறை அல்லாத நடிகர்கள், ஒரே மாதிரியான வரி விநியோகம், குறைந்தபட்ச எடிட்டிங் ஆகியவற்றை பயன்படுத்துகிறார். அவரது சினிமா கூறுகள் கட்டுப்படுத்தப்பட்டவை. இந்த சினிமா மினிமலிசம் ஆன்மாவின் உள் போராட்டத்தை பிரதிபலிக்கிறது. பிரசானின் படங்கள் வழக்கமான உணர்ச்சி கொந்தளிப்புகள் மற்றும் கதை எதிர்பார்ப்புகளை அடக்குவதன் மூலம் ஒரு ஆன்மீக நிலைத்தன்மையை உருவாக்குகின்றன. இந்த நிலைத்தன்மை பார்வையாளரை படத்தின் மௌனங்கள் மற்றும் நீள்வட்டங்களின் மீது உள்ளர்த்தத்தை செலுத்த உதவுகிறது. பிரசானில் புனிதமானது உறுதிப்பாட்டின் மூலம் அல்ல, கழித்தலின் மூலம் வெளிப்படுகிறது. பிரசானிய அறிஞர்கள் வலியுறுத்துவதைப் போல அவருடையது சினிமாவின் ஒரு எதிர்மறை இறையியல். கடவுள் அல்லாத அனைத்தையும் அகற்றுவதன் மூலம் தெய்வீகம் அணுகப்படும் ஒரு எதிர்மறை வழி. பிரசானை பொறுத்தவரை வடிவம் என்பது பிரார்த்தனை, காட்சி மற்றும் உணர்ச்சிகரமான மிகுதியை தடுத்து நிறுத்துவது, தியானத்திற்கான இடத்தை அனுமதிக்கிறது. புனிதமானது காட்டப்படாதவற்றில் வாழ்கிறது. 3. தீமையின் பிரச்சனையும் துன்பத்தின் சாட்சியம். பிரசானின் மத பார்வை ஒருபோதும் அப்பாவித்தனமானது அல்ல. அவரது உலகம்
வன்முறை, கொடுமை, ஆன்மீக குருட்டுத்தன்மையால் குறிக்கப்பட்டுள்ளது. முஷேடில் ஒரு இளம்பெண் ஒடுக்குமுறை, வறுமை, வன்புணர்வை தாங்குகிறாள். இறுதியில் தற்கொலை செய்து கொள்கிறாள். படம் எந்த வெளிப்படையான மீட்பையும் வழங்கவில்லை. ஆயினும் அது ஆழ்ந்த ஆன்மீக உரையை நிகழ்த்துகிறது. முஷேட்டின் துன்பம் கருணை இல்லாத உலகிற்கு எதிரான ஒரு அமைதியான குற்றச்சாட்டாகவும், மறைக்கப்பட்ட கடவுளை நோக்கிய ஒரு அமைதியான அழுகையாகவும் மாறுகிறது. பிரசான் தீமையை விளக்குவதில்லை. அவர் அதை மூல எளிமையுடன் வழங்குகிறார். அவரது படங்கள் யோபுவின் புத்தகத்தை தூண்டுகின்றன. ஆனால் விரக்தியிலும் கூட பிரசான் மீயியற்சியின் சாத்தியத்தை பரிந்துரைக்கிறார். முஷேட் கண்டனத்துடன் முடிவதில்லை. ஆனால் ஒரு வகையான மாய அமைதி மரணம் மூலம் அடையப்படுகிறது. தி ட்ரையல் ஆஃப் ஜோன் ஆஃப் ஆர்க் இல் பிரசான் புனிதரின் தியாகத்தை ஒரு வழிபாட்டு சடங்காக மறுபரிசீலனை செய்கிறார். விசாரணை வார்த்தைக்கு வார்த்தை வழங்கப்படுகிறது. கேமரா தொலைவில் உள்ளது. ஜோனின் குரல் அளவிடப்பட்டதாகவும் அடக்கப்பட்டதாகவும் உள்ளது. அவளது தியாகம் காட்சி அல்ல, சாட்சியம். சினிமா சாட்சி தாங்கும் செயலாக மாறுகிறது. 4. விலங்குகள், அப்பாவித்தனம் மற்றும் மீட்பின் மர்மம். ஆசாத் பல்தசார் ஒருவேளை பிரசானின் மிகவும் புதிரான, பிரியமான மத நீதி கதையாகும். தலைப்பு கழுதை பல்தசார் தொடர்ச்சியான மனித எஜமானர்களின் கைகளில் செல்கிறது. ஒவ்வொருவரும் ஒரு வகையான குரூரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். ஆயினும் பல்தசார் மௌனமாக இருக்கிறார். எல்லாவற்றையும் கண்ணியத்துடன் தாங்குகிறார். அவர் மனிதமயமாக்கப்படவில்லை. ஆயினும் அவர் தார்மீக பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறார். பல்தசார் ஒரு கிறிஸ்து உருவமாக மாறுகிறார். அவர் அற்புதங்களை செய்வதால் அல்ல, ஆனால் அவர் தீர்ப்பு இல்லாமல் துன்பப்படுவதால். செம்மறி ஆடுகளால் சூழப்பட்ட அவரது மரணம் கடவுளின் ஆட்டுக்குட்டியின் படிமத்தை தூண்டுகிறது. ஆயினும் படம் உருவகத்தை வலியுறுத்துவதில்லை. அது தெளிவற்றதாக திறந்த வெளியாக உள்ளது. பல்தசார் ஒரு விலங்கு, ஒரு சின்னம், ஒரு ஆன்மீக குறியீடு, எல்லாம் ஒரே நேரத்தில். பல்தசார் மூலம் பிரசான் அப்பாவிகள், புரிதல் இல்லாமல் துன்பப்படுபவர்கள் ஒரு வகையான புனித சாட்சியை தாங்குகிறார்கள் என்று பரிந்துரைக்கிறார். கழுதை அருளின் ஒரு பாத்திரமாக மாறுகிறது. அது உலகின் அழகையும் கொடுமையையும் ஒரே வேளையில் சம அளவில் வெளிப்படுத்துகிறது. 5. பிரசானிய மௌனம், ஒலி மற்றும் தனிப்பெரும் கருணை. பிரசானின் படங்களில் மௌனம் வெறுமை அல்ல, ஆனால் தோற்றுவாய். உரையாடல் சுருக்கமானது, துல்லியமான, சில நேரங்களில் பெருக்கப்பட்ட ஒலிகளுடன். இந்த ஒளி நிலப்பரப்பு ஆன்மீக கட்டமைப்பின் ஒரு வடிவமாக மாறுகிறது. பார்வையாளரின் கவனத்தை உள்நோக்கி வழிநடத்துகிறது. பிரசானின் ஒலி பயன்பாடு ஒரு நற்கருணை போல செயல்படுகிறது. அது சாதாரணமானதை புனிதமாக மாற்றுகிறது. A man escaped இல் சொரிதல், கிசுகிசுத்தல், மௌனத்தின் ஒலி ஆன்மீக பதற்றத்தை அதிகரிக்கிறது. தப்பிக்கும் செயல் ஆன்மாவின் விடுதலைக்கான ஒரு உருவமாக மாறுகிறது. கதாநாயகன் சொல்வது போல், வாகை என்னில் இல்லை, ஆனால் கடவுளில் உள்ளது. 6. மறைக்கப்பட்ட கடவுளும் திறந்த முடிவும். மத சினிமா பெரும்பாலும் போதனையாக நீர்த்துப் போகும் தற்காலத்தில் பிரசான் திறந்த முடிவுகளையும் தீர்க்கப்படாத கேள்விகளையும் கொண்ட ஒரு சினிமாவை வழங்குகிறார். அவர் விரக்தி மற்றும் ஆறுதல் இரண்டையும் மறுக்கிறார். பதிலாக மர்மத்திற்கான வெளியை விட்டுச் செல்கிறார். அவரது படங்கள் நம்பிக்கையின் ஒப்புதல் வாக்குமூலங்கள் அல்ல, ஆனால் கடவுளின் இல்லாமை மற்றும் சாத்தியம் பற்றிய தியானங்கள். மனித இதயம் அமைதியற்றது.
தகர்ந்திருக்கிறது, ஆயினும் அருளுக்கு திறந்திருக்கிறது. பிரசோனின் கேமரா மத கோட்பாட்டை உறுதிப்படுத்த முற்படவில்லை, ஆனால் ஆன்மாவை அதன் நிர்வாண பாதிப்பு நிலையில் வெளிப்படுத்த முயற்சிக்கிறது. காத்திருத்தல், இயங்குதல், தாங்குதல் மூலம். முடிவுரை. புனித யதார்த்தவாதத்தின் ஒரு கவிதை நோக்கி. ராபர்ட் பிரசோனின் படங்கள் அமைதியான வேதனையின் தேவாலயங்கள். அங்கு புனிதமானது அற்புதம் மூலமல்ல, தாங்குதலின் மூலம் அணுகப்படுகிறது. அவரது ஆன்மீக பார்வை வெற்றியை சார்ந்ததல்ல, நடுங்கும் நம்பிக்கையின் வெளிப்பாடாகும். அவரது பாத்திரங்கள் காப்பாற்றப்பட துன்புறுத்துவதில்லை, ஆனால் பார்க்கப்பட இயங்குகிறார்கள். அந்த பார்வையில் ஒரு பேரருளின் துளி வெளிப்படலாம். 20ஆம் நூற்றாண்டின் வேறு எந்த திரைப்பட இயக்குனரையும் விட பிரசோன் அருளின் சினிமாவை சாத்தியமாக்கினார். அது பிரசங்கம் செய்யாத, ஆனால் பிரார்த்தனை செய்யும் ஒரு சினிமா. பார்வையாளரை பதில்களுடன் அல்ல, மௌனத்துடன் விட்டுச் செல்லும் ஒரு சினிமா. அந்த மௌனத்தில் திரையகற்றும் மெய்யியலுக்கான ஒரு கதவு திறந்திருக்கிறது. மறைக்கப்பட்ட பேரருளை அணுக. கருணை என்பது எந்த தீமையையும் விட எப்போதும் மிக்கது. எல்லாம் மன்னிக்கும் இறைவனின் அன்பிற்கு யாராலும் வேலியிட முடியாது. போப் பிரான்சிஸ்.